Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hi, good evening. Okay guys, நாங்க செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டீம்ல கொஞ்சம் குயிக்கா எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க லீடர்ஸ். ஓகே, நாங்க வந்து செப்டம்பர் மந்த்ல ஃபர்ஸ்ட் வீக்குக்கான செலிப்ரேஷன் செஷன்ல இருக்கிறோம். ஸோ இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல எத்தனை பேர் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்னோட மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ்ட சைடை விட்டு நான் பர்சனலாக பார்க்குற சைடில் இன்கம் அச்சீவ் பண்ணின ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணின லீடர்ஸை நான் விஷ் பண்ண போகிறேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ் வந்து அவங்களோட சைடில் அச்சீவ் பண்ணின லீடர்ஸை அவங்க விஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நாங்கள் வந்து செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஃப்எக்ஸோரா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 ஸ்டெப். ஒன்று வந்து நாங்கள் 250 கம்ப்ளீட் பண்ணி எங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணுறது, அது எங்களோட முதல் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க். ஓகேவா, இது ரெண்டும் தான் நாங்கள் வந்து எஃப்எக்ஸோரால செய்ய வேண்டிய வேலை. ஸோ அந்த வகையில் வந்து யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணின ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண லீடர்ஸை நாங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன் தனுஷ்டன். தனுஷ்டன் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு 250 பாயிண்ட்ஸ் போட்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட முதல் ஸ்டெப்பை நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அடுத்த கட்டம் நீங்கள் டீம் ஒர்க் செஞ்சு குயிக்காக நீங்கள் எஃப்எக்ஸோரால நல்ல இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மின்சாரா. மின்சாரா வந்து அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க 250 பாயிண்ட்ஸ் போட்டு. அவங்களும் அவங்களோட முதல் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் இன்கமுக்காக ஒர்க் பண்ணி குயிக்காக நீங்கள் ஒரு நல்ல இன்கம் எடுக்கணும். நீங்களுமே வந்து ஒரு இன்கம் ஏர்னராக அடுத்தடுத்த செஷனில் வந்து இந்த ரெகக்னேஷன் செஷனில் நீங்களுமே ரெகக்னைஸ் ஆகணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் சாஃபியா. சாஃபியாவும் அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க, முதல் ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சாஃபியா, நீங்களும் உங்களோட முதல் ஸ்டெப்பை முடிச்சிருக்கிறீங்க. அடுத்த கட்டம் நீங்களும் குயிக்காக நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே போல் அடுத்தது வந்து எங்களோட ஹஸ்மியா சிஸ்டர் வந்து அவங்களோட 2B ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, யூ ஷாப், 1A ஷாப், 2B ஷாப். ஓகே, 3 ஷாப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர். இதே போல் உங்களோட அடுத்தடுத்த ஷாப்களையும் நீங்கள் குயிக்காக ஆக்டிவ் பண்ணணும். எஃப்எக்ஸோரால வந்து நீங்கள் ஒரு பெஸ்டான லீடராக வரணும்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் ஹஸ்மியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது இன்கம் ஏர்னர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சு டீம் ஒர்க் செஞ்சு எஃப்எக்ஸோரால வீக்லி இன்கம் ஏர்ன் பண்ணுற இன்கம் ஏர்னர்ஸை நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வீக்லி இன்கம் 10,000. எஃப்எக்ஸோரா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி வீக் எங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணலாம். எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் எவ்ரி வீக் எங்களுக்கு சேலரி எடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த வகையில் பவீந்திரன் வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. பவீந்திரனோட டோட்டல் இன்கம் 2,80,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவீந்திரன். நீங்கள் வந்து குயிக்காக ஒரு மில்லியனர் கிளப் டைட்டில் அச்சீவ் பண்ணணும், மில்லியனர் கிளப் லீடராக வரணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து இஷாரா வீக்லி இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 60,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஷாரா, உங்களோட இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்களுமே தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீக்கும் இதை விட பெஸ்ட்டாக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே போல் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் வீக்லி இன்கம் 20,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்மிலா சிஸ்டர். இவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். ஓகேவா, ஸோ இந்த வீக் வந்து 20,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்மிலா சிஸ்டர், உங்களோட இன்கம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது யுஸ்ரிகா சிஸ்டர் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் 90,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுஸ்ரிகா, உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகணும், நீங்களும் குயிக்காக ஒரு மில்லியனர் கிளப் மெம்பராக வரணும்னு சொல்லி உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே போல் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஃபாகிரா சிஸ்டர், இவங்கள ஒரு மில்லியனர் கிளப் லீடர். அவங்களோட வீக்லி இன்கம் 20,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாகிரா சிஸ்டர், உங்களோட இன்கமும் அதிகரிக்கணும் என்று சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் வீக்லி இன்கம் 80,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க.
ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஸ்வானா சிஸ்டர். ஸோ நீங்க வந்து இதே போல தொடர்ச்சியா ஒவ்வொரு வீக்கும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும், உங்களோட இன்கம் 1 lakh 2 lakh இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். எங்களோட டீம்ல வந்து வீக்லி இன்கம் 80,000 இல்ல 1 லட்சம் 2 லட்சம் ஏர்ன் பண்ணக்கூடிய லீடர்ஸும் இருக்கிறாங்க. பட் அவங்களோட அந்த இன்கம் போஸ்டல் வந்து நான் செய்யல. ஓகேவா? ஆனா வந்து எங்களோட டீம்ல வீக்குக்கு 2.5 லட்சம் 2 லட்சம் 1.5 லட்சம் 1 லட்சம் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் அச்சீவ் பண்ற லீடர்ஸும் இருக்கிறாங்க. ஓகே, அவங்களையும் நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். ஸோ உண்மையிலே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த எஃப்எக்ஸோரா. ஸோ இப்போ இன்கமுக்காக ஒர்க் பண்ணி ஒரு சில பேருக்கு வந்து இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு மிஸ் ஆகியிருக்கும். ஸோ நீங்க வொரி பண்ண தேவையில்ல, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த செப்டம்பர் 2nd வீக் வந்து நீங்களும் ஒரு இன்கம் ஏர்னரா கண்டிப்பா மாறலாம். ஓகேவா? முயற்சியை வந்து கைவிடாம தொடர்ந்து நாங்க முயற்சி செய்வோமா இருந்தா அது எங்களை வந்து சக்சஸ்க்கு கண்டிப்பா கொண்டு போயிட்டு சேர்க்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த சைட்ல வந்து இன்கம் அச்சீவ் பண்ணின லீடர்ஸ். ஸோ இவங்க எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி என்னோட மில்லியனர் கிளப் லீடர்ஸ்ட சைட்லையும் இன்கம் அச்சீவ் பண்ணின இன்கம் ஏர்னர்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண லீடர்ஸ் எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஓகே, இதை தொடர்ந்து வந்து அஃப்ரா சிஸ்டர் அவங்களோட சைட்ல இன்கம் ஏர்ன் பண்ண லீடர்ஸ் அவங்க விஷ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஜசாகல்லா ஹை சஃபா சிஸ்டர். நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் உங்களோட டீமில் இன்கம் எடுத்த லீடர்ஸ் அண்ட் ஷாப் ஆக்டிவ் பண்ண லீடர்ஸ் எல்லாத்தையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங் டு ஆல். நான் வந்து அஃப்ரா எபெக்ஸோரா வந்து இப்போ ஒரு 1 and 2 months மாதிரி 1 year and 2 months மாதிரி பண்ணிட்டு போகிறேன். ஓகே, லாஸ்ட் வீக் வந்து எந்த டீமில் இன்கம் எடுத்த இன்கம் அச்சீவர்ஸையும் ஷாப்ஸ் ஆக்டிவ் பண்ண லீடர்ஸையும் இப்போ நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல வந்து யூஷப், அதாவது சஃபா சிஸ்டர் சொன்ன மாதிரி எங்களோட எபெக்ஸோரால ஃபர்ஸ்ட் ஷாப்பை வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க சஸ்னி. கங்க்ராச்சுலேஷன் சஸ்னி. நீங்க உங்களோட அடுத்தடுத்த ஷாப்ஸ்களையும் ஆக்டிவ் பண்ணணும், குயிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்னரா மாறணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹப்சா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் யூஷப், அதாவது யூஷப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்சா, நீங்களும் வந்து குயிக்கா ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஃபவாஸ் பிரதர், அவங்களும் வந்து அவங்களோட யூஷப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், நீங்களும் வந்து குயிக்கா அவங்களோட அடுத்தடுத்த ஷாப்ஸை ஆக்டிவ் பண்ணி குயிக்காவே ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்னரா எங்களை ரெகக்னைஸ் பண்ணப்படணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜாசிரா சிஸ்டர், அவங்களும் வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப், அதாவது யூ ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜாசிரா சிஸ்டர், நீங்களும் குயிக்கா இன்கம் வந்து எடுக்கணும் என்று நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து பானு சிஸ்டர், அவங்க வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட 1A and 2B ஷாப்ஸ் டோட்டலா வந்து இந்த வீக் அவங்க 500 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட 2 ஷாப்ஸை, அதாவது யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிட்டு அடுத்த ஷாப்ஸான 1A 2B, எங்களுக்கு நார்மலா 7 ஷாப்ஸ் கிடைக்கும், அதுல அவங்க 3 ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணிருக்கு. பானு சிஸ்டர், உங்களை நான் கூடிய சீக்கிரமா ஒரு இன்கம் ஏர்னரா எதிர்பார்க்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். அடுத்தது வந்து சஜீரா, அவங்களும் வந்து அவங்களோட 1A ஷாப், அவங்களோட செகண்ட் ஷாப் அவங்க ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஜீரா சிஸ்டர், விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்தது அமுதா வந்து அவங்களோட 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்க வந்து யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிட்டு அடுத்தது அவங்களோட 1A ஷாப்பை ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக். இவங்களும் ஒரு பெஸ்டான லீடர், ஆக்டிவான ஒரு லீடர் தான் எங்களோட டீம்ல இருக்கிற. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அமுதா, நீங்களும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும் குயிக்கான்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இன்கம் அச்சீவர்ஸை பார்ப்போம்.
ஓகே. அவங்களோட யூஷப்பை கம்ப்ளீட் பண்ணி டீம் டெவலப்மெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்கம் லாஸ்ட் வீக் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க சஹ்னா. சஹ்னா வந்து லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஹ்னா. நீ உங்களோட இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜசானி வந்து லாஸ்ட் வீக் வந்து 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் அவங்க வந்து 1,30,000 எபெக்ஸ் ஓரால ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜசானி சிஸ்டர். நீங்களும் வந்து நல்ல இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும், குயிக்கா மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகணும் என்று நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சுல்ஃபியாடையும் பார்த்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் வீக் இன்கம் 10,000. டோட்டலா அவங்க வந்து 2,60,60,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் சுல்ஃபியா. நீங்களும் குயிக்கா ஒரு மில்லியன் கிளப் மெம்பரா என்டர் ஆகணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சஸ்னா சிஸ்டர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 20,000. அவங்க டோட்டலா வந்து 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஸ்னா சிஸ்டர். அவங்க இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சஸ்னா சிஸ்டர் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே சஸ்னா சிஸ்டர், உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது கேக்குதா சிஸ்டர்? ஓ கிளியர். வலைக்கும் சலாம். கதைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஸ்டா நான் வந்து இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கும் அஃப்ரா சிஸ்டருக்கும் செகண்டா ஜிசாக்கல்லா ஹைரா. ஃபர்ஸ்டா என்னை பத்தி சொல்லணும்னு சொல்லி கேட்டா, என் பேரு ஷஸ்னா. நான் வந்து 3 பிள்ளைகளோட உம்மா, ஹவுஸ் ஒய்ஃப் தான். சாதாரண ஒரு ஃபேமிலி. அல்ஹம்துலில்லா, ஹஸ்பண்ட் சம்பாத்தியத்துல எங்களோட ஃபேமிலி அழகாவும் சந்தோஷமாவும் ரன் ஆகுற. இருந்தாலும் எப்பயுமே வந்து கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒருத்தரை நாடி இருக்காம ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லா கேர்ள்ஸுக்கும் ஆசையான ஒரு விஷயம். அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், பிள்ளைகளோட தேவைகளை நானும் வந்து செய்யணும், என் பேரண்ட்ஸுக்கு என்னால் வேண்டிய ஹெல்ப்களை செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டித்தான் நான் இதை சூஸ் பண்ணினேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொல்றது வந்து எனக்கு புதுசு இல்லை. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபிளேம் செஞ்சதால வந்து எனக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது வந்து புதுசும் இல்லை. ஒரு ஃபிளேம்ல உண்மையிலே நான் நல்லா சக்ஸஸும் ஆகினேன். எபெக்ஸோரா பிஸ்னஸ் வந்து எனக்கு அந்த ஒரு ஃபிளேம் செஞ்சதால பெருசா கஷ்டமா விளங்கவே இல்லை. நான் வந்து லாஸ்டா மார்ச் இந்த இயர் மார்ச்ல தான் ஜாயின் ஆகினேன். பட் எனக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜஸ்ட் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி தான் ஜாயின் ஆகினேன். அப்படியே நான் ஜாயின் ஆகி கொஞ்ச நாள் அப்படியே சைலண்டாவே இருந்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து எனக்கு இதுல ஆட்கள் இன்கம் எடுக்கிறத கண்டுதான் நானும் வந்து இதுல வந்து நல்லா முன்னுக்கு போகணும் அப்படின்ட்டு சொன்ன ஒரு ஆசை வந்தேன். அது எப்பன்னு கேட்டா எனக்கு வந்து ஜூன் நடுவுல மாதிரி, ஜூன் மந்த் நடுவுல மாதிரி தான் எனக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டா செய்யணும்னு சொன்ன ஒரு ஆசை வந்தேன். அதுக்கு பிறகுதான் நான் வந்து இதுல வந்து ஃபுல்லா வந்து இன்ட்ரெஸ்டா ஃபோக்கஸ் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். அதுல வந்து நான் ஆகஸ்ட் மந்த் என் ஃபர்ஸ்ட் இன்கம்மையும் எடுத்தேன். அதுக்கு பிறகு வந்து அல்ஹம்துலில்லான்னு சொல்லி இப்போ என் டீம் நல்லா ரன் ஆகி கொண்டு போகிறேன். அல்ஹம்துலில்லா, என் டீம் மெம்பர்ஸுக்கும் நான் இப்போ தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து நினச்சி கொண்டிருக்கிற இந்த பிஸ்னஸ் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த பிழையான ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டிருக்கிறது தான் இந்த பிஸ்னஸ்ல நிறைய பேர் சக்ஸஸ் ஆகலாத்துக்கு ஒரு ரீசன் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் என்று சொல்றது வந்து அந்த எங்களுக்கு தேவையான ப்ரொடக்ட்ஸை வாங்கி எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நாங்க எங்களுக்கு ஒரு இன்கம் உண்டு எடுக்கிற மெத்தட் தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்படித்தான் நான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் வந்து விளங்கி கொண்டேன். அதாலேயோ என்னமோ தெரியும் எனக்கு இது கஷ்டமாவும் விளங்கல்ல. நான் அழகா செஞ்சு கொண்டு போறேன். இப்படி எல்லாரும் வந்து இந்த பிசினஸை வந்து இப்படி எங்களுக்கு தேவையான ப்ரொடக்டை வாங்கி மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்ன விஷயத்த நல்லா விளங்கி கொண்டுன்னா இந்த பிசினஸ் யாருக்குமே கஷ்டம் இல்லை. எல்லாரும் அப்படியே செஞ்சு கொண்டு போங்கன்னு சொல்லி நான் சொல்றேன்.
இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ன்றதால கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஜஸாக்கல்லா ஹைரா இந்த வாய்ப்பை தந்த அப்ரா சிஸ்டருக்கு. தேங்க்யூ சஸ்னா சிஸ்டர், பாரக்கல்லா. ஜிசாக்கல்லா ஹைர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு நாங்களும் விஷ் பண்ணிக்கொள்றோம். நீங்க ஒரு டேலண்டான ஒரு லீடர், நல்ல டீம் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய நல்ல லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கிற நல்ல ஒரு லீடர். நீங்க இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு போவீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கைக்கு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஜிசாக்கல்லா ஹைர், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோதான் என் டீம்ல லாஸ்ட் வீக் இன்கம் எடுத்தவங்க அண்ட் ஷாப்ஸ் ஆக்டிவ் பண்ண லீடர்ஸ். இதை தொடர்ந்து எங்களோட ஃபர்வீன் சிஸ்டர் விஷ் பண்ணுவாங்க, அவங்க டீம்ல அச்சீவர்ஸ். ஜஸாக்கல்லா ஹைர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் என் பேர் ஃபர்வீன். நானும் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். என் லீடர் அஃப்ரா சிஸ்டர். நாங்க என் டீம்ல என் அச்சீவர்ஸை நாங்க விஷ் பண்ணி கொள்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஷாப் ஆக்டிவ் பண்ணவங்கள நாங்க விஷ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க மஸ்மினா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் மஸ்மினா சிஸ்டர், நீங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். நெக்ஸ்ட் ஃபேசால் பிரதர். இவர் அவரோட 1A ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாரு. இவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இவர் ஸ்டடி பண்ணி கொண்டே அவருடைய இந்த ஒர்க்கையும் பார்ட் டைமா அவர் செஞ்சு கொண்டு போறாரு. யூனிவர்சிட்டி பாய் உண்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், நீங்களும் அடுத்த லெவலுக்கு போக வேணும், உங்களோட இன்கம் குயிக்கா எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது முகமது பிரதர். இவர் அவரோட 2B ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாரு. உங்களையும் விஷ் பண்ணி கொள்றேன், நீங்களும் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் குயிக்கா எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது நஜா சிஸ்டர். இவங்க அவங்களோட 2B ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு லீடர் உண்டு, நல்ல ஆக்டிவான லீடர். எப்போவுமே தொடர்ந்து ஜூம் மீட்டிங்டையும் ஜாயின் ஆகக்கூடியவங்க. நீங்களும் குயிக்கா அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது எங்கட இன்கம் ஏர்னர்ஸை பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க சஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறீங்க 10,000. இவங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இவங்க ஒரு ஃபார்மசி ஒன்றில் ஒர்க் பண்ணுறவங்க. அதே மாதிரி ஒரு நியூ போர்ன் பேபி ஒன்றையும் வச்சுக்கொண்டு இந்த எபெக்ஸோரா பிஸ்னஸை செஞ்சு கொண்டு போகிறாங்க. நீங்களும் குயிக்காக அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் குயிக்காக இன்கம் எடுக்க வேணும், அடுத்த இன்கமையும் குயிக்காக எடுக்க வேணும், உங்களோட டீம் டெவலப்மெண்ட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஈக்க வேணும், நிறைய பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது ருஷ்னா சிஸ்டர். இவங்க அவங்களோட இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் 20,000. உங்களை விஷ் பண்ணி கொள்றேன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன், நீங்களும் உங்களோட டீம் டெவலப்மெண்ட்டை நல்ல முறையில் செஞ்சு ஒரு சூப்பர்பான ஸ்ட்ராங்கான லீடராக வர வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது ரஸ்மினா சிஸ்டர். இவங்க ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு லீடர் உண்டு. இவங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இவங்களை ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட லீடரை விட அவங்க இன்கம் எடுத்திக்கிறாங்க.
கூடுதலா இன்கம் எடுத்திக்கிறாங்க. உண்மையிலேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பர்பான ஒரு லீடரும் நல்ல ஆக்டிவான லீடரும் கூட. இப்ப எங்கட எபெக்ஸோரா பிசினஸை பொறுத்த வரையில வந்து லீடர்ஸ்மார்கள் தான் கூடுதலா இன்கம் எடுக்க வேணும். அவங்களோட டவுன்லைனர்ஸ் வந்து குறைவா தான் எடுக்கிற அப்படின்ற ஒரு இதொண்டு இல்லை, சிஸ்டம் ஒன்று இல்லை. யார் அவங்களுக்கு வந்து அவங்களோட எஃபர்ட்டை போட்டு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அதுக்கான வந்து ஒரு இன்கம் அதுக்கான ஒரு உழைப்புக்கான ஒரு ஊதியம் ஒன்றோ அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில இவங்க வந்து அவங்க எப்பவுமே ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி அவங்களோட டீமை வந்து நல்லா ஃபார்ம் பண்ணி கொண்டு போறவங்க அவங்களோட லீடரை விட முன்னுக்கு வந்திக்கிறாங்க. உண்மையிலுமே நீங்க இன்னும் அடுத்த லெவல்ல போக வேணும், குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து அஸ்னா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,40,000. இவங்களும் ஒரு சூப்பர்பான ஒரு லீடர் உண்டு. நீங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவ்வளவு தான் எங்களோட டீம்ல எடுத்த அச்சீவர்ஸ். எல்லாரையுமே விஷ் பண்ணிக்கொள்றேன், என் டீமையும். அதே மாதிரி இந்த வீக் இன்கம் எடுத்துக்கிற எல்லா லீடர்ஸையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் எல்லாருக்குமே. ஓகே ஃபைன் சிஸ்டர், ஜஸாக்கல்லா ஹைர். நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன் உங்களோட டீம் அச்சீவர்ஸ் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்து யாரு? ஷமீமா சிஸ்டரா? ஓ சிஸ்டர், நான் தான். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது கிளியர் தானே சிஸ்டர்? ஓ கிளியர். ஓகே. ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீக் இன்கம் எடுத்த எல்லாருமே நானுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஆல். என்னோட டீம் அச்சீவர்ஸை வந்து நான் வந்து இப்போ பார்ப்பேன். ஸ்டார்டிங் வந்து என்னோட எஃபெக்ட்ஸால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட 250 கார்களை வந்து விஷ் பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன் அஸ்பா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் அவங்களோட 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி குயிக்கா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் வந்து ஷெரின் சிஸ்டர் நீங்களுமே வந்து இந்த வீக் உங்களோட 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி வந்து நீங்களுமே உங்களோட இன்கம் எடுக்கிறதுக்கு வந்து நான் உங்களையே விஷ் பண்ணிக்கொள்றேன். குயிக்கா உங்களோட மற்ற ஷாப்லையுமே வந்து நீங்க குயிக்கா வந்து என் பண்ணணும். ஏண்டா வந்து நீங்க பெஸ்டான ஒரு லீடர் அப்படின்றத வந்து நான் வந்து உணர்ந்தேன். அந்த அளவுக்கு வந்து நீங்க ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ற மெத்தட்ல. நெக்ஸ்ட் வந்து ரைஹானா சிஸ்டர். இவவுமே இவட 250 கம்ப்ளீட் பண்ணிக்கிறா. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களுமே குயிக்கா உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து நந்தாவதி சிஸ்டர். நந்தாவதி இவ வந்து இவட 250 கம்ப்ளீட் பண்ணி 1 year ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிக்கிறா. என்ன சொல்லணும்னா வந்து நல்ல ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்றதுல அவ்வளவுமே வந்து பிரில்லியண்டான ஒரு கேர்ள். அவ ஜாயின் ஆகி இன்னுமே 1 month ஆகல. 1 month ஆகிறதுக்கு முந்தையே அவட யூ ஷாப்பையும் வந்து ஆக்டிவ் பண்ணி 1 year ஷாப்பையுமே வந்து ஆக்டிவ் பண்ணிக்கிறா. இதே மாதிரி நீங்க குயிக்கா உங்களோட இன்கம் எடுக்கணும் நந்தாவதி. கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் வந்து முனவரா சிஸ்டர் வந்து அவங்களோட 1 year ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. சிஸ்டர் இதே மாதிரி நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கமையும் குயிக்கா எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபஹியா சிஸ்டர். இவங்களுமே உங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க 250 பாயிண்ட்ஸ் போட்டு. இதே மாதிரி நீங்க குயிக்கா உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும் சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து என்னோட லுத்ஃபியா.
லுத்தியா சிஸ்டர் வந்து இவனோட 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணி 1 இயர் ஷாப்பையுமே வந்து ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் டியர். இவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்து மீக்கிறாங்க. இதே மாதிரி உங்களோட இன்கம்மை வீக்லி நீங்க இன்கம் எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு விஷ் பண்ணி கொள்றேன்டா. நெக்ஸ்ட் வந்து இக்மா சிஸ்டர். இவங்களோட 2 யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணி சிஸ்டர் இதே மாதிரி நீங்க குயிக்கா வந்து உங்களோட 1 இயர் ஷாப் 2B ஷாப் வந்து உங்களோட மற்ற ஷாப்களையும் வந்து ஆக்டிவ் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட இன்கமே நீங்க குயிக்கா எடுக்கணும் டியர். இப்போ நாங்க வந்து எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த என்ன பார்ப்பேன். இந்த வீக் ஃபர்ஸ்ட் இல்ல சாரி, இந்த டிப் வந்து ருஸ்தா மன்ஃபாஸ். கங்க்ராச்சுலேஷன் டியர். இவ வந்து ஒரு டீச்சர்ன்றதுக்கு அவ்வளோ ஆக்டிவான ஒரு கேர்ள் அப்படித்தான் சொல்லணும். அவட டீமையுமே வந்து போயிட்டு கொண்டிருக்கிறா. ஜாயின் ஆகி மிச்ச நாள் இல்லை இவங்க எல்லாரும் ஒரு 2 மந்த் அப்படித்தான் நீக்கும். அவட டோட்டல் இன்கம் 30,000. தொடர்ந்துமே அவங்களோட இன்கம் இதே மாதிரி கிளம்ப நீங்க எடுக்கணும் சிஸ்டர். அதுக்காக நான் உங்களுக்கு விஷ் பண்ணி வந்து ஜனீரா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்டா. எனக்கு சின்ன ஒரு ட்ரபிளால அவருக்கு ஷேர் பண்ண இயலாம போச்சு. ஜனீராவுமே ஒரு டீச்சர் தான். பெஸ்டான ஒரு லீடர் அப்படித்தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணின ஒரு என் டவுன்லைனர், என்னை இம்ப்ரெஸ் பண்ண வச்ச ஒரு டவுன்லைனர்னு சொல்லணும். ஆனால் மிச்சமே வந்து அவருக்கு நிறைய ட்ரபிள் ஆகிச்சு. அவருக்கு கீழே இருக்கிற டவுன்லைனரால் அவட ஒர்க் எல்லாமே மிச்சம் கொலாப்ஸ் ஆகி அப்படி கொஞ்சம் ஃபெடப் ஆகின மாதிரி எல்லாம் ஆவினா. ஆனால் மாஷால எப்படியோ மறுபடியும் எழும்பி வந்துட்டா. நான் ஒர்க் பண்ணுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எழும்பி வந்துட்டா. வீக்லி 10,000, இந்த வீக் 10,000 எடுத்துக்கிற டோட்டல் இன்கம் வந்து 30,000. ஜனீரா நீங்க கண்டினியூஸா இதே மாதிரி வீக்லி உங்களோட இன்கம் எடுக்கணும். நானுமே உங்களை விஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நானுமே உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஜனீரா. நெக்ஸ்ட் வந்து அருசியா பத்தி கட்டாயம் சொல்லியே ஆகணும். எந்த டீம்லயே அப்படி ஒரு பெஸ்டான ஒரு லீடர், சூப்பர்வான ஒரு லீடர் அப்படின்னா வந்து நான் அருசியாவை சொல்லுவேன். ஏன்னா அருசியா அவ்வளோ பசங்க அவருடைய டீமை தனியா கைட் பண்ணிக்கொண்டு போறதுல அப்படி பெஸ்டா ஒர்க் பண்ணிக்கொண்டு போறா. அவட டீம் வந்து என்ன 6B அப்படின்னு சொல்றது அருசியா. ஆனா அவளால எனக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம அப்படி பசங்க அவட டீமை கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறா. உண்மைக்குமே அப்படி பெஸ்டான ஒரு லீடர். அருசியால வந்து இந்த வீக் இன்கம் 10,000, டோட்டல் இன்கம் வந்து 70,000. அருசியா அவங்களோட இன்கமுமே வந்து கிழமைக்கு 50,000 அப்படின்ற மாதிரி கூடிக்கொண்டு போகணும். உண்மைக்குமே உங்களால் ஏழும், எனக்கு தெரியும் உங்களால் ஏழும் என்று. கங்க்ராச்சுலேஷன். கட்டாயம் நீங்க அந்த ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு ஈக்குது அருசியா. நெக்ஸ்ட் வந்து மஃபாதா சிஸ்டர். இவங்க ஃபேஸ் கவர் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல பெஸ்டான ஒரு லீடர். அதே மாதிரி உங்களோட டீமையும் ஸ்ட்ராங் பண்ணி சிஸ்டர் நீங்கள் இன்னும் உங்களோட இன்கம்மை வந்து கூட்டிக்கோங்க. இந்த வீக் அவங்களோட இன்கம் 10,000, டோட்டல் வந்து 1,10,000 எடுத்துக்கிறா. எபெக்ஸோரா அவ பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுல வந்து அவ ஸ்ட்ராங் ஆயிக்கிறா. கங்க்ராச்சுலேஷன் மஃபாஸா. நெக்ஸ்ட் வந்து என் பேர் சமீமா. நான் ஒரு மில்லியன் கிளப் மெம்பர். இந்த வீக் என் இன்கம் வந்து 30,000. என் டோட்டல் இன்கம் நான் இதில் போடலாம். இந்த வீக்கோட என் டோட்டல் இன்கம் வந்து 5 லட்சம். உண்மைக்குமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. 5 லட்சம் ஏர்ன் பண்ணிட்டு நான் ஜாயின் ஆகி 9 மாதம் ஆகுது. இந்த 9 மாதத்துல நான் 5 லட்சம் ஏர்ன் பண்ணிக்கிறேன். என் லீடர்ஸ்க்குமே வந்து நான் பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்னை அந்த மாதிரி நல்ல முறையில் கைட் பண்ணினதுக்கு, எங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி தந்ததுக்கு. அதே மாதிரி என் டவுன்லைன்ஸ் மார்களுக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அவங்களுமே வந்து நல்ல மாதிரி ஒர்க் பண்றதுக்கு இன்னும் வந்து என்னைய வந்து மோட்டிவேஷன் பண்றதும் என் டவுன்லைனர்ஸ் தான். எனிவேஸ் இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லாத்தையுமே நானுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அவ்வளோ தானே இந்த சைட். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஷமீமா சிஸ்டர். நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். இன்கம் எடுத்த ஓகே. நெக்ஸ்ட்
ஃபிரோசா சிஸ்டரா நெக்ஸ்ட்? மிஸ்ரா சிஸ்டரா? தெரியாது சிஸ்டர், நான் லைன்ல தான் இருக்கிறேன். யாருன்னு சொன்னா செய்யலாம். அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். லிஸ்ட் போடல எனக்கு சஃபா சிஸ்டர். சரி அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் ஃபிரோசா ஜிஃப்ரி. அபெக்ஸ் அவுரால நான் ஒரு மில்லியனர் கிளப் அல்ஹம்துலில்லாஹ். வகையில இதுவரைக்கும் சொன்னா உங்களும் இன்கம் எடுக்க விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ரோஸ்மின் சிஸ்டர். அடுத்ததா வந்து தஸ்மினா சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் அவங்களோட அவங்க வந்து அவங்க யூஷோப்பை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் தஸ்மினா சிஸ்டர். இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் உங்களோட இன்கம் போஸ்ட் நாங்க விஷ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் தஸ்மினா சிஸ்டர். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா வந்து பண்ணி ஆப்ஷன் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுற விளங்குதா சிஸ்டர்? என் பேர் வந்து நுசைகா. நான் ஒளிவில். நான் இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்னா, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. நானும் இந்த மகளும் எங்க அம்மா பாப்பாவுக்குள்ள தான் பொறுப்புல தான் இருக்கிறேன். என் லீடர் வந்து ஃபர்ஹத் பிரதர். இந்த ட்ரெக் லீடர் வந்து நுஷ்ரா சிஸ்டர். நான் வந்து இதுக்குள்ள எப்படி ஜாயின் ஆனேன்டா, எனக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்டா இது என்னன்னு தெரியாது. எனக்கு ஒரு லிங்க் ஒன்று வந்துச்சு. இனி அந்த லிங்க்ல அஃபெக்ட்ஸ் ஒரு ஆன்லைன் குரூப் ஒரு லிங்க் தான். அப்ப நான் அதை ஜாயின் ஆகி என்னன்னு அந்த அட்மினோட பேசி பார்த்தேன். அப்ப அந்த அட்மினா இருந்தவர் ஃபர்ஹத் பிரதர். அவர் தான் சொன்னார், இப்படி ஒரு ஆன்லைன் இருக்கு சிஸ்டர், நீங்களும் விரும்பினா செய்யலாம், 7 மணி நேரம் ஜாயின் ஆகுங்கன்னு சொன்னார். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதுக்குள்ள போறது பயப்பட்டேன். என்னடா இது, நம்மளோட ஐடி நம்பர் கேட்காங்க, அடுத்தது நம்மளோட அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்காங்க, இதெல்லாம் கொடுக்கலாமா செய்யலாமான்னு கொஞ்சம் பயந்தேன். ஆனா ஏதோ செஞ்சு பார்ப்போமே, இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு இதால ஒன்றுமாக போறலையே, சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் கொடுத்து நானும் ஜாயின் ஆனேன். ஜாயின் ஆகி ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து எப்படி ஆரம்பிச்சேன்டா, ஸ்டேட்டஸ்ல போட்டேன். என் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 150 கிட்ட பார்ப்பாங்க. ஸ்டேட்டஸ் போட்டேன். அடுத்து எங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணினேன். எல்லாம் செஞ்சும் எனக்கு ஓடர்ஸ் வரல. விலை கூட அப்படி இப்படி என்னதான் சொன்னாங்க. ஆனா நான் இந்த முயற்சி விடல. அடுத்து நுஸ்வா சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க ஒன்று எடுத்து யூஸ் பண்ணி பார்த்து அதுல உங்கள மாற்றம் விளங்கினா அவங்க சரி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு போறோம் நான் என்ன செஞ்சேன்டா, நான் ஒரு இங்கினி மில்க்கும் ஒரு காசினியா டேப்லெட்டும் எடுத்து யூஸ் பண்ணினேன். உடம்ப குறைக்கணும் பண்ணப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதை யூஸ் பண்ணி ஒரு மாசம் ஆகல, எனக்கு நல்லாவே வெயிட் குறைஞ்சிட்டு 4 கிலோ
என்ன ஓன் ஃபீட்பேக் அனுப்பிக்கலாம் நுசைசிட்டர் கேட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, என்ன ரக பண்றேன், இந்த மாதிரி தான் இந்த சைட் எஃபெக்டும் இல்லாத ஒரு பிசினஸ் வந்து செய்கிறேன், நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க அவங்களோட பேசினேன், நிறைய கஸ்டமரோட பேசினேன். அடுத்தது எங்களோட மகள் கொஞ்சம் சின்ன ஒரு ஷொப் ஒன்று வச்சு உடுப்பு கடை மாதிரி. இனி நான் தானே அதை ஃபுல்லாக செய்கிறேன். இனி அது இன்னைக்கு ஒரு வாய்ப்பா அந்த கடையில வந்து நான் எடுத்து யூஸ் பண்ண திங்ஸை வச்சு கஸ்டமர் அதை வந்து நான் நல்லா செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் செய்யலாமா அப்படி கேட்டா அப்படி ஜாயின் ஆகி இன்கம் மூலம் தான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்க காரணம் இந்த லீடர் ஃபர்ஹத் தான். அவர் வந்து அடிக்கடி என்னட்டு பேசிட்டே இருப்பார். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். என்ன உற்சாகப்படுத்துறவரு அந்த ஃபர்ஹத் பிரதர் தான் என் லீடர். அவர் தான் ஷாதாப் செல் பேசுங்க செய்யுங்க ரெண்டு நிறைய இன்னைக்கு என்ன உற்சாகப்படுத்திக்கின்னு செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு தான் நான் நன்றி செலுத்த விரும்புறேன். அடுத்தது எனக்கு இந்த இன்கம் வந்தது கடும் சந்தோஷம். ஏண்டா நான் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்கம், ஒரு நான் தனியே என்னாலேயே இந்த முயற்சி செஞ்செடுத்திருக்கிறேன். அதாவது வந்து என்ன போல இருக்கிற கேர்ள்ஸுக்கு இது கடும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். உமா பாப்பாட ஹெல்ப்ல நான் வாழ்றேன். ஆனா இது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு உதவி. இந்த காசை வச்சு நான் படிக்கணும் என்ற ஒரு குறிக்கோள்ல இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அத இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க நான் நினைக்கிறேன் இப்பதானே ஃபர்ஸ்டா பேசுறதால என்ன விளங்குதில்ல சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லா கேர்ள்ஸுக்கும் நிறைய நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. அடுத்தது நம்ம செய்யற இந்த எஃபெக்ட்ஸோட பிசினஸ் வந்து இது ஒரு பிசினஸ் நினைக்காதீங்க. இது வந்து ஆயுர்வேத ப்ராடக்ட். இதுல எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லை. இந்த இங்கிலீஷ் வைத்தியம் செய்யறவங்கள்ட்ட நம்ம நல்லா பேசலாம். நீங்க இதை விட்டு போட்டு இதை பாவீங்க, இதுல நிறைய அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நமக்கு நல்ல சொல்லி நம்ம பேசுறத வச்சுதான் நான் இந்த ஆர்டர்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணினேன். 2-3 மாசத்துக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த ஒரு இன்கம் பெற்றிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் என்னை கீழே இருக்கிறவங்களும் அதை எடுக்கணும்ங்கிறத நான் அவங்களுக்கு அதுவா செய்றேன். இன்ஷா அல்லாஹ் நான் இதோடைய நான் முடிச்சு கொள்றேன். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லா ஹைர் நுசைகா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் வாழ்க்கையே இந்த அபெக்ஸோரா அவங்களோட அடையாளத்தையே மாற்றி கொண்டு வருது. அந்த வகையில் இது ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தான். இன்ஷா அல்லாஹ் இந்த 10,000 வந்து பல லட்சங்களாக உங்களுக்கு மாறணும்னு சொல்லி நான் துவா செஞ்சு கொள்றோம். அகைன் கங்க்ராச்சுலேஷன் நுசைகா. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்ததான் எந்த டீம்ல வந்து இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க நிஹிலா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நிஹிலா சிஸ்டர். இவங்களும் இந்த டீம்ல ஃபர்ஹத் டீம்ல வர ஒரு அச்சீவர் தான். கங்க்ராச்சுலேஷன் நிஹிலா சிஸ்டர். இவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இன்ஷா அல்லாஹ் இவங்களோட ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற டைட்டில் கூடிய சீக்கிரம் அது ஒரு நல்ல ஒரு டைட்டிலுக்கு அபெக்ஸோரா வந்து ஒரு அடையாளத்தை உங்களுக்கு தரும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் நிஹிலா சிஸ்டர். அடுத்ததா வந்து கங்க்ராச்சுலேஷன் ஃபாஜிலா சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபாஜிலா. ஃபாஜிலா சிஸ்டர் வந்து இவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. ஒரு ஆர்வமா மிஸ்டர் வந்து பிசினஸ் மேனா இருந்தாலும் நல்ல ஒரு எக்ஸௌரால ஜாயின் ஆகியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஃபாஜிலா சிஸ்டர் உங்களுக்கான அடையாளத்தை அப்ப எக்ஸௌரா எடுத்து தரும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பெரிய ஒரு லெவல் இன்கம் லெவலுக்கு நீங்க போகணும்னு சொல்லி நான் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஃபாஜிலா சிஸ்டர். அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரத் நஃப்ரீஸ். இவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. டோட்டலா 30,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரத்.
இவங்களும் நல்ல பொறுமையாக அதோட மனம் தளராம நல்ல ஒரு இன்கம் லெவலுக்கு போகணும்னு சொல்லி ஒர்க் பண்ணி கொண்டு வர ஒரு லீடர். இன்ஷா அல்லாஹ் உங்களோட கனவுகள் வந்து அபெக்ஸோரா நிறைவேற்றி வைக்கும்னு சொல்லி நாங்க ப்ரே பண்ணிக்கொள்றோம். கங்க்ராச்சுலேஷன். அடுத்ததா பான்னு சொன்னா சுஜா நலி. கங்க்ராச்சுலேஷன் சுஜா. வந்து தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ஸ் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறவங்க டைட்டிலும் கூடிய சீக்கிரம் சேஞ்ச் ஆகும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். டோட்டலா 40,000 இன்கம் பண்ணிக்க. கங்க்ராச்சுலேஷன் சுஜா. அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் ஃபரத். என் டீம் இருக்கிற ஒரு ஆக்டிவான ஒரு அச்சீவர். கங்க்ராச்சுலேஷன் ஃபரத். நல்ல ஆக்டிவான ஒரு ஆள். அதோட ஒரு ஸ்டூடெண்ட் உண்டு. அவர் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் பண்ணிக்கிறாரு. டோட்டலா 60,000 இன்கம் ஸ்டார்ட் Firoza sister. ஓகே. அவங்களுக்கு கவரேஜ் இஷ்யூ போல. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபிரோசா சிஸ்டர். நம்ம வெச்சிருக்கோம். சிஸ்டர் சாரியா ஓகே. கவரேஜ் இஷ்யூ. ஃபர்ஹத் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்டாரு. ஃபர்ஹத் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஃபர்ஹத் இருக்கிறீங்க தானே? கிளியரா? ஓ கிளியர். நீங்க கதை. அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். நான் வந்து என் பேர் வந்து ஃபர்ஹத். நான் வந்து ஏ லெவல் செகண்ட் இயர் செய்கிறேன் இந்த வருஷம். நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். நான் வந்து கொமர்ஸ் ஸ்ட்ரீம் படித்து கொண்டிருக்கேன். இந்த வீக் எனக்கு 10,000 டோட்டல் வந்து 60,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஃபிரோசா சிஸ்டருக்கு அண்ட் நுஷா ஃபரீன் சிஸ்டருக்கு தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். ஏனெண்டா அவங்களுக்கு தேங்க் பண்ணாமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதை நான் விரும்பலை. ஏனெண்டா அவ்வளோ ஹெல்ப் என்னை கைட் பண்ணுறதா இருக்கட்டும். அதாவது நான் எந்த டைமில் டவுட்ஸ் கூட நான் இது வரைக்கும் 2-3 இன்கம் ஏர்னர்ஸ் உருவாக்கேன். பட் டவுட் கேட்கறத விட இல்லை. என்ன டவுட் கேட்குறத எனக்கு டவுட் இல்லாட்டியும் டவுட் கேட்குறேன். ஏன்டா பழகிட்டு. ஸோ அப்படி நுஷா ஃபரீன் சிஸ்டர், ஃபிரோசா சிஸ்டருக்கு பிக் தேங்க்ஸ். நான் வந்து ஏற்கனவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி வந்து எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன எனக்கு இருந்து ஏ லெவல் அந்த ஏ லெவலும் இல்லை ஓ லெவல் டைம் 10-10ஆம் ஆண்டு அந்த டைம்லேயே வந்து அந்த பிஸ்னஸ் மாதிரி வந்து அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி சும்மா ஒரு மெசேஜ் போட்டு பார்க்க. அப்படி மெசேஜ் போட்டு தான் உஷா ஃபரீன் சிஸ்டர். உஷா ஃபரீன் சிஸ்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் மெசேஜ் போடுறேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோட அவங்களோட நம்பரை பார்த்து ஒரு மெசேஜ் போடுறேன். போட்டு அந்த ஒர்க் டீட்டெயிலுக்கு அப்படியோ உஷா நியூஸ் பேசினேன். அப்படி அந்த ஃபோன் சிஸ்டத்தை பற்றி ஃபுல்லாக அப்படியோ வந்துட்டே இருக்கு. இது என்னடா அதுண்டு அவங்களுக்கு பிளாக் செய்கிறேன். நான் பிளாக் பண்ணிட்டேன்.
பிளாக் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் மாறி நுஷா சிஸ்டர் நம்பர் அன்பிளாக் பண்ணி மாறி அந்த டீட்டெயில் என்னன்னு பார்ப்போமே. நம்ம என்னன்னு பார்க்காம தானே பிளாக் பண்ண அந்த விஷயம் என்னன்னு பார்க்கல பிளாக் தான் பண்ண. அது நுஷா சிஸ்டர் இப்பயும் கிடைக்கிட்டு சொல்லுவா. நீங்க நான் எட் பண்ண டைம்ல எட் பண்ணி இந்த நேரமோட இன்கம் வந்து லேக்ஸ் தாண்டி போயிருக்க மாட்டேன். அப்ப இப்படித்தான் அது என்னண்டு போறோம் அந்த ருஷானி மிஸ்டர் வாய்ஸ் நோட்டை கேட்டது பிறகுதான் ஓகே இப்படித்தான். ஸோ இந்த ஒர்க்ல நம்ம ஜாயின் ஆகி பார்ப்போம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் எனக்கு ஓட வரல பட் மனசை உடல்ங்கிறதுக்கு முதல் மனசு விட்டு போகிறதுக்கு நுஷா சிஸ்டர் விடல. அண்ட் அப்படி கைட்னஸ் நுஷா சிஸ்டரும் ஃபிரோசா சிஸ்டர் என் மனசை விடாதீங்க, எப்படி செய்யுங்கன்ட்டு அவங்க சொன்ன கைடன்ஸை கேட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் 250 கம்ப்ளீட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் 6 ஷாப்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஒரு ஷாப் இருக்கு, அதையும் ஃபில் பண்ண 7 ஷாப் பிளாஸ்ட். இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் நான் இன்கம் இந்த பிஸ்னஸ்ல அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த பிஸ்னஸ்ல வந்து சக்சஸ் வந்து நீங்க இன்கம் எடுக்கிறத விட உங்களை நம்பி வந்த டவுன்லைனர்ஸ் இன்கம் எடுக்கிறது தான் இந்த பிஸ்னஸ்ல ஒரு ஓன் சக்சஸ் என்று அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் 3 பேரை இன்கம் எடுக்க வச்சிருக்கேன். மிச்சம் ஹெப்பி இன்னும் இன்கம் எடுக்க வைப்பேன். அதோட வந்து என் டவுன்லைனர்ஸ் நுசைகா சிஸ்டர், நிஹிலா சிஸ்டர், தஸ்மினா சிஸ்டர், நிலாஷா, முக்கியமா நிலாஷா அவங்களிடம் வந்து கடுமையா நான் தேங்க் பண்ணிக்கொள்றேன். ஏன்டா அவங்க வந்து எனக்கு கைட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நான் வித்ருவாய் போனாலும் அவங்க வந்து இப்படித்தான் என்று சொல்லி என்ன வித்ருவாய் போறாண்டா வந்து பிசினஸ்ல இருந்து சில பிரச்சனைகள் வாரதானே. அந்தந்த பிரச்சனையில வந்து இப்ப எப்படின்னா நீங்க ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு எபிக்ஸ் வர பிசினஸ், இந்த பிசினஸ் அதில் கூட படிப்பை விட்டுருவீங்க. அப்படி வந்து நிறைய பேஜுகளுக்காகவே இப்ப நான் ஒரு ஒர்க்ல இந்த பிசினஸும் ஒரு சைட்ல செஞ்சு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகணும். எனக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகணும்னு கடும் ஆசை. ஸோ யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகி நிறைய பேர் முகத்தரையை கிளிக்கிறது இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். கட்டாயம் நான் இந்த பிஸ்னஸும் செஞ்சுட்டு அது அட் த சேம் டைம் வந்து ஸ்டடியிலையும் கடும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்து நான் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகுவேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் எனக்கு துவா செஞ்சு கொள்ளுங்க. இந்த இன்கம் எப்படி ஃபீல் பண்றேன்னு சொன்னா, ஒரு ஸ்டூடெண்டா இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்டா இருந்துக்கிட்டு ஒரு 60,000 உங்களுக்குள்ள அது எப்படி ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீலிங் தான் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஃபோன் வாங்கினேன். இந்த சின்ன வயசு ஆசை ஃபோன் வாங்கணும், அதை தான் சொந்தமா வாங்கணும். அதாவது இன்னொரு ஃபோன் வாங்க நான் சொந்தமா உழைச்சி வாங்கணும், பேரண்ட்ஸ்கிட்டையும் கேட்கக்கூடாது மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த எபிக் ஷோரா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எபிக் ஷோரா பிஸ்னஸ் வந்து எல்லா அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், அதோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெஸ்டான பிளாட்ஃபார்ம். அவ்வளோதான். ஃபிரோசா சிஸ்டர் தேங்க்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஹர். கட்டாயம் உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து இன்னும் பெரிய ஒரு லெவலுக்கு போகும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். யூனிவர்சிட்டி லைஃப் அதோட சேர்த்து உங்களோட என்டையர் லைஃப்பும் வந்து அபெக்ஸ் அவுராவால் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நாங்கள் துவா செஞ்சு கொள்கிறோம். அகைன் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஹர். அடுத்து ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. அடுத்ததா இந்த டீம்ல வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 70,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ஜம்ஹா நிஃப்ராஸ். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஹத். உங்களோட இதை கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. ரைட், கங்க்ராச்சுலேஷன் ஜம்ஹா நிஃப்ராஸ். இன்னும் இந்த இன்கம் வந்து பெரிய ஒரு லெவலுக்கு போகணும். சம்ஹா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இவங்களும் தன்னோட ஒரு அடையாளத்துக்காக அபெக்ஸ் அவுராவில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு லீடர் உண்டு. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களோட இன்கம் வந்து பெரிய ஒரு லெவலுக்கு போகும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ஜம்ஹா. அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் நுசா ஃபர்வின். இந்த வீக் நுசா ஃபர்வின் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 2,60,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுசா. இந்த இடத்துல நுசாவை பத்தி சொல்லணும். தனியொரு ஆளா இருந்து எந்த டீம்ல அவங்களோட ஊர்ல வந்து ஜூம் செஷன் ஆஃப்லைன் செஷன் கூட தன்னந்தனிய தண்ட பேக தானே தூக்கி கொண்டு போய் அவங்களே தனியே செஞ்சு முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரத்தோடு இல்லாம அவங்க நிறைய அட் போடுறதுல இருந்து சோசியல் மீடியாஸ்ல இருந்து மிச்சம் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி அவங்களோட டவுன்லைன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி இப்போ நல்ல ஒரு டீம் லெவலுக்கு வந்திருக்கு. மாஷா அல்லாஹ். நுசா ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துக்கும் கூட ஆனா அவங்க வந்து இன்கமே எடுக்காம இருந்து இப்பதான் இன்கம் எடுக்க தொடங்குனதுல இருந்து குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்குள்ள 30,000 50,000 சொல்லி இறைவன் அவங்களோட முயற்சிக்கு கொடுத்த ஒரு பரிசா இந்த டோட்டல் இன்கம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் நுசா ஃபர்வின். அடுத்ததா வந்து
நுஸ்ரத் சாஜித் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. நிறைய அவங்க வந்து நிறைய தடைகளை எதிர்கொண்டாலும் அவங்க வந்து இந்த பிஸ்னஸை வந்து செய்து கொண்டு போறாங்க. இந்த வீக் மாஷா அல்லா டோட்டலா 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணி இருக்கிறாங்க. இந்த டீம்ல இருக்கிற ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். இன்னும் உங்களோட இன்கம் லெவல் வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். அடுத்ததா வந்து முஹைமினா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் முஹைமினா சிஸ்டர். இவங்களும் இந்த டீம்ல இருக்கிற மில்லியனர் கிளப் மெம்பர். இவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஒரு கிராஜுவேட், அதோட கல்முனை முனிசிபல்ல ஒர்க் பண்ற ஒரு பிஸியான ஷெடியூல்ல இருக்கிற ஒரு மதரும் கூட. கங்க்ராச்சுலேஷன் முஹைமினா சிஸ்டர். இன்னும் உங்களோட இன்கம் லெவல் வந்து பெரிய ஒரு லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அண்ட் இவ்வளவும் தான் இந்த டீம்ல இந்த வீக் வந்து அச்சீவ் பண்ணவங்க. எல்லாருக்கும் அகைன் கங்க்ராச்சுலேட் பண்ணி அபெக்ஸோரா உங்களோட அடையாளங்களை கட்டாயம் சேஞ்ச் பண்ணும். நீங்க பெரிய ஒரு லெவலுக்கு இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில நீங்க அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி விஷ் பண்ணி இந்த டீம்லயும் மற்ற டீம்ல இருக்கிற எல்லாரையுமே விஷ் பண்ணி நான் முடிச்சு கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபிரோசா சிஸ்டர். நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன் உங்களோட டீம்ல அச்சீவர்ஸ் எல்லாரையும். நெக்ஸ்ட் வந்து மிஸ்ரா சிஸ்டர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஜெசாக்கல்லா ஹைர் அஃப்ரா சிஸ்டர். அடுத்தது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீக் வந்து ஷாப் ஆக்டிவ் பண்ணினவங்க, அதே மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணினவங்களுக்கு. நான் வந்து மிஸ்ரா மில்ஃபர் எபெக்ஸோரால டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் லீடராக ஒர்க் பண்ணி கொண்டிருச்சு. ஓகே, நான் பர்சனலாக பார்க்க எங்களோட டீம்ல வந்து ஷாப் ஆக்டிவ் பண்ணினவங்க, அதே மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணவங்களை பற்றி பார்க்கும். முதலாவது வந்து சுலக்ஷனா. கங்க்ராச்சுலேஷன் சுலக்ஷனா. சுலக்ஷனா சிஸ்டர் இந்த வீக் வந்து 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து சுமையா. கங்க்ராச்சுலேஷன் சுமையா சிஸ்டர். அவங்களும் கூட 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட எபெக்ஸோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சுமையா சிஸ்டர். அடுத்தது வந்து நஸ்மியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஸ்மியா. நஸ்மியாவும் அவங்களோட 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து சதாம் பிரதர். கங்க்ராச்சுலேஷன் சதாம் பிரதர். சதாம் பிரதரும் வந்து அவரோட 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி எபெக்ஸோரோட முதலாவது ஸ்டெப் அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து புஷ்ரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் புஷ்ரா சிஸ்டர். புஷ்ரா சிஸ்டர் வந்து இந்த வீக் இன்கமும் குவாலிஃபைட் ஆகிருச்சு. அதே மாதிரி இது அவங்களோட இரண்டாவது ஷாப் 1A ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் புஷ்ரா சிஸ்டர். ஓகே, எபெக்ஸோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஷாப்புகள் ஆக்டிவ் பண்ணியது இவ்வளோ லீடர்ஸும் இந்த வீக் ஆக்டிவ் பண்ணிருச்சு. ஸோ அடுத்த வீக்குகள் அவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இன்கம் குவாலிஃபைட் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. ஓகே, அடுத்தது வந்து நாங்க இந்த வீக் வந்து இன்கம் குவாலிஃபைடான லீடர்ஸை பார்க்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் புஷ்ரா சிஸ்டர். புஷ்ரா சிஸ்டர் வந்து இது ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 குவாலிஃபைட் ஆயிருச்சு. புஷ்ரா சிஸ்டரை பத்தி சொல்லணும்னா நியூவா தான் வந்து, ஆனா நல்ல ஆக்டிவான ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். தொடர்ச்சியாக எபெக்ஸோரால வந்து நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. புஷ்ரா சிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணினா உங்களுக்கு அன்மியூட் பண்ண கொடுக்குறேன். புஷ்ரா சிஸ்டர் இல்லாட்டி நீங்க செட்ல போடலாம். புஷ்ரா சிஸ்டர் இப்போ உங்களுக்கு கதைச்சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓ சிஸ்டர் கேக்குது, நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ். என் நேம் புஷ்ரா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 4 பிள்ளைகள். நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஹஸ்பண்ட் உழைப்பில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த லைஃப் போய்கொண்டிருக்கு. என்னாலும் எனக்கும் என்னை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு
ஒர்க் செய்யணுமென்ற ஆசையோடு தான் இருந்தேன். அதே போல இந்த ஐடியாவை இதோ இப்படி ஒரு ஒர்க் இருக்கிறேன்னு சொல்லி ஐடியா தந்தது சாமிலா சிஸ்டர் தான். அவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சு கொண்டேன். ஜிசாக்குமுல்லா ஹைர். அதோட இந்த ஒர்க் செய்ய தொடங்கி ஸ்டார்ட் பண்ணினதிலிருந்து என்னோட எந்த டைம்லேயும் எந்த டவுட்டையும் கேட்டாலும் எனக்காக ஹெல்ப் ஆனின்ற ஃபஸ்மினா சிஸ்டருக்கு ஜிசாக்குல்லா ஹைர் டூ மச்சாக சொல்லிக்கொள்கிறேன். ஜாயிண்ட் ஆயினத்துக்கு பிறகு கொஞ்சம் பயமா இருந்துச்சு எப்படி செய்ய போறேன்னு. அதுக்கு பிறகு எல்லாரோடையும் பேசி ப்ரொடக்டை பற்றி பேசி தொடங்கி ஜாயிண்ட் ஆகி 2 நாள்லேயே பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி மற்ற தெரிஞ்சவங்க என்று பேசி எல்லாரோடையும் பேசி கலெக்ட் பண்ணி என் 3 ஷாப்பையும் கம்ப்ளீட் பண்ணி 1 மந்த்துக்குள்ளே என்னோட இன்கமிங் ஏர்ன் பண்ணிட்டேன். அதுவும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தான். என் பி ஷாப் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இதாக இருந்தாலும் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தாலும் என் ஏ ஷாப் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணாமல் டீம் டெவலப் பண்ணதை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருந்து நான் ஃபெடப்பாக இருந்தேன். அந்த டைம்லையும் ஃபஸ்மினா சிஸ்டர் தான் எனக்கு மோட்டிவேஷன் தந்து நீங்கள் அப்படி ஃபெடப்பாக வேணாம், நீங்கள் இதை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேஷன் தந்தாங்க. மற்றது வந்து அதுக்கு பிறகு என் ப்ரோ வந்து ஒரு எனக்கு இது செய்ய இஷ்டமாயிக்கிறேன்னு சொல்லி 2 நாளைக்கு முதல் சொன்னாங்க. அதுக்கு பிறகு குயிக்காக கோட் நம்பர் எடுத்தேன். ஷாமிலா சிஸ்டர் மிஸ்டர் சிஸ்டர் எடுத்து வந்தாங்க. நேற்று மார்னிங் தான் ப்ரோட்ட சொன்ன கோட் நம்பர் வந்திருக்கிறேன். அவர் சதாம் ப்ரோ என் ப்ரோட நேம். அவர் ஒரு நாளைக்குள்ளே 1 டேக்குள்ளேயே 250 பாயிண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு இன்கமிங் வாரத்துக்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. ஜிசாக்குல்லா ஹைர் மை ப்ரோ. உங்களுக்கு இந்த ஜிசாக்குல்லா ஹைர் சொல்லிக்கொள்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இது போல எல்லாரும் இது போல ஏர்ன் பண்ணணும்னு துவா செஞ்சு கொள்கிறேன். எனக்கும் எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க. ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் புஷ்ரா சிஸ்டர். உண்மையில வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறவங்க அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. ஜாயின் ஆகி 1 மந்த்துக்குள்ள வந்து இன்கமும் ஏர்ன் பண்ணி அதே மாதிரி உங்களோட டீம்ல வந்து நிறைய பேர்ட்ட ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிருச்சு. அதே மாதிரி எனக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிடலும். இப்போ பிரோதா சிஸ்டர் டீம்ல வந்து A லெவல் படிச்சு கொண்டுச்சு ஒரு பாய் ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணி அவர் சேலஞ்சா ஒர்க் பண்ணின்னு சொல்லியிருந்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ கேர்ள்ஸுகளுக்கே இவ்வளோ அழகா இந்த பிசினஸை செய்யலும்னு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு வந்து பாய்ஸுகளுக்கும் செய்யறதுக்கு இயலும். ஸோ கட்டாயம் வந்து பாய்ஸுகளும் நல்லா செய்யுங்க. அதே நேரம் ஃபேமிலியா செய்யும். இப்போ புஷ்ரா சிஸ்டரோட பிரதர் தான் சதாம் பிரதர். ஸோ உங்களுக்கு ஃபேமிலியாக இந்த பிசினஸை செய்யும். மேலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படி சேர்ந்து செய்த. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் புஷ்ரா சிஸ்டர். இதே மாதிரி தொடர்ச்சியா இன்கம் ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட டீம்ல இருக்க லீடர்ஸ் உருவாகணும். நீங்களும் நல்ல லீடரா மாறணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கொள்ளி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து டிலக்ஷியா. டிலக்ஷியா பத்தி சொல்லணும்னு சொன்னா நல்ல ஆக்டிவான ஒரு லீடர். நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டிலக்ஷியா. டிலக்ஷியாட இந்த வீக் இன்கம் வந்து 10,000, அவரோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. ஸோ நிறைய வந்து ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணியேன். அதே மாதிரி டீமையும் கூட அழகா கைட் பண்ணி கொண்டு போற ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லீடர். ஸோ நானும் ப்ரே பண்ணிக்கொள்ளியே நீங்க அடுத்தடுத்த ஒவ்வொரு வீக்கும் எஃபெக்ட்ஸோரால இன்கம் ஏர்ன் பண்ணணும். உங்களுடைய டீம்ல வந்து நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய லீடர்ஸ் உருவாகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. கங்க்ராச்சுலேஷன் டிலக்ஷியா. ஓகே, அடுத்தது வந்து ஷாமிலா. ஸோ புஷ்ராட லீடர். கங்க்ராச்சுலேஷன் ஷாமிலா சிஸ்டர். ஷாமிலா பத்தி சொல்லணும்னு சொன்னா உண்மையில வந்து அவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்ணியேன். பிகாஸ் வந்து நல்ல பெஸ்டான ஒரு லீடர். தொடர்ச்சியாக இன்கம் ஏர்ன் பண்ணியேன். நான் இப்ப நோட் பண்ணியேன். இப்போ 4வது 40,000 இன்கம். ஸோ தொடர்ச்சியா 10,000 சொல்லி 40,000 மாஷா அல்லா இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டு வாரு. ஸோ அந்த இன்கமுக்கு பின்னால அவரோட ஹார்ட் ஒர்க் முயற்சி தான் காரணம். மெயின் அந்த லீடர் அவரோட ஃபர்ஸ்ட் சிஸ்டர் லீடர் சப்போர்ட்டோட அவங்களோட முயற்சி.
ஸோ உங்களோட லீடர் உங்களுக்கான கைட்னஸ் தாரன்னு சொன்னா கட்டாயம் நீங்க மனசு வச்சா நீங்க ட்ரை பண்ணினால் நீங்க நேம் லிஸ்ட் போட்டா நீங்க ரெக்ரூட்டர் ட்ரை பண்ணினா கட்டாயம் உங்களுக்கு இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸுக்கு போகலும் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஷாமிலா சிஸ்டர். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஷாமிலா சிஸ்டர், குயிக்கா ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. அதே மாதிரி உங்களோட டீம்ல இருச்சிய இன்கம் ஏர்னர்ஸையும் அதிகரிச்சோன்னு சொல்லியும் நான் துவா செய்தேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது ஃபஸ்மினா சிஸ்டர், இதை பத்தி சொல்லணும்னா நல்ல பெஸ்டான ஒரு லீடர். எனக்கு செல்ல போக்குல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏட்டா வந்து ஆரம்பத்துல வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து நான் கூட ஒரு நாள் அவருக்கு அவட வாய்ஸ் நோட்டே திரும்ப அனுப்பினேன். பாருங்க, இந்த வாய்ஸ் நோட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் என் டவுன்லைனர்ஸ் என் சப்போர்ட் லைனர்ஸ் மெசேஜஸோட நான் டிலீட் பண்ணிடல. ஸோ அப்படி வந்த லீடர் நீங்க இப்ப எப்படி சொல்லி அவகிட்டே பார்த்து ஒரு கேள்வியை கேட்டேன். அவ்வளோ பெஸ்டான லீடர். இவ்வளோ நேரம் நான் கைட் பண்ணினேன், இவ்வளோ நேரமும் நான் ரெகக்னேஷன்ஸ் பண்ணின அவ்வளோ லீடர்ஸும் இவட டீமால வந்தவங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்மினா சிஸ்டர். ஃபஸ்மினா சிஸ்டர் இந்த வீக் இன்கம் 30,000, அவரோட டோட்டல் இன்கம் 2,80,000. ஸோ கூடிய சீக்கிரமா ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா வர மட்டும் இல்லை, லட்சக்கணக்கில் வீக்லி இன்கம் ஏர்ன் பண்ணணும் சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்மினா சிஸ்டர். ஓகே, இது மட்டும் இல்லை, எங்க டீம்ல வந்து 2 லட்சத்துக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிய லீடர்ஸ், 1 லட்சத்துக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிய லீடர்ஸ், 1.5 லட்சம் இன்கம் ஏர்ன் பண்ணிய லீடர்ஸ், 1,80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிய லீடர்ஸ் நிறைய பேர் இருந்துச்சு. பட் வந்து கம்பெனியோட ஒரு ரூல்ஸின் காரணமாக அவங்களோட போஸ்ட்டுகள் செய்யாதல அவங்கள விஷ் பண்ணலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் அஸ்ரா அன்சால், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஃப்ரா அன்சால், கங்க்ராச்சுலேஷன்ஸ் முஷஃபிரா ஹாரூன். ஸோ நான் அவங்களும் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்ளிய. நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணிய நீங்களும் என் டீம் மெம்பர்ஸ் என் லீடர்ஸ் சொல்லி. ஸோ இன்னும் நீங்களும் அடுத்தடுத்த டைட்டில் போகணுமென்று என் பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ் லீடர்ஸ் 3 பேரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய, அவங்களோட டீம் எல்லாருக்கும். ஸோ வாய்ப்பை தந்ததுக்கு ஜஸாக்கல்லா ஹைர். அஃப்ரா சிஸ்டர், இந்த வீக் இன்கம் குவாலிஃபைடான விஷ் பண்ணதுக்கு வச்ச லீடர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்ளிய. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே மிஸ்டர் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட விஷுக்கு. உண்மைக்குமே நீங்க தான் வந்து மெயின் ரீசன் நாங்கள் இந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு போறதுக்கு. இன்ஷா அல்லா என் ட்ரீமும் தான் கூடிய சீக்கிரம் நான் ஒரு டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும்னு சொல்லி. ஓகே, நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன் உங்களோட டீம்ல அச்சீவர்ஸ் எல்லாரையும். நெக்ஸ்ட் வந்து ஃபாக்கிரா சிஸ்டர், நீங்க விஷ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பேர் பாக்கிரா, நான் ஒரு மில்லியன் கிளப் மெம்பரா இருக்கிறேன். இந்த வீக் வந்து அதாவது வந்து இந்த டீம்ல வந்து யூஷாப் முடிச்சாங்க, அது வந்து இன்கம் எடுத்தாங்களையும் விஷ் பண்றேன். அதோட இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லாரையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓல். இந்த வீக் வந்து 250 கம்ப்ளீட் பண்ண கிஷோபிகா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் கிஷோபிகா சிஸ்டர். உங்களுடைய நீங்க வந்து இந்த வீக் வந்து நீங்க 250 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அதாவது வந்து ஒரு 2 வீக்குள்ளேயே வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அடுத்த ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் கிஷோபிகா சிஸ்டர். அடுத்தது வந்து அஃப்ரிதா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரிதா சிஸ்டர். அதாவது வந்து 1 மந்த்துக்குள்ளேயே வந்து 250 கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரிதா சிஸ்டர். உங்களுடைய இன்கம் வந்து நீங்க அடுத்து இது வந்து இன்கம் வந்து எடுக்கணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணி கொள்றேன். 250 நீங்க எவ்வளவு குயிக்கா வந்து 250 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து இந்த டீம் வந்து மில்லியன் கிளப் மெம்பர்ஸ் இருக்கிற அஸ்கியா சிஸ்டர் வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் அஸ்கியா சிஸ்டர்.
உங்களுடைய இன்கம் வந்து இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணிக்கொள்றோம். ஒரு பெஸ்டான லீடர், ஒரு டீமை கைட் பண்றதுல இருக்கட்டும், அதாவது வந்து எந்த டைம்லயும் வந்து டவுட் கேட்டா சரி, ஏதாவது கைட் பண்றதுலயும் வந்து ஒரு பெஸ்டான லீடர். கங்க்ராச்சுலேஷன் அஸ்கியா சிஸ்டர், உங்களோட இன்கம் வந்து இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். தேங்க்யூ. அவ்வளவுதான் இந்த சைட்ல. இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். தேங்க்யூ. ஓகே ஃபாக்கிரா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன் உங்களோட டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸ். அண்ட் வந்து இந்த வீக் எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த எல்லா இன்கம் அச்சீவர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஷாப் ஆக்டிவ் பண்ணவங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம். ஃபாக்கிரா சிஸ்டர், நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. இந்த வீக் வந்து ஷாப்ஸ் ஆக்டிவ் பண்ண எல்லாருமே வந்து கூடிய சீக்கிரம் இன்கம் ஏர்ன் பண்ணணும். அண்ட் வந்து இன்கம் எடுக்க மிஸ் பண்ண எல்லா லீடர்ஸையும் வந்து நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்களும் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, எல்லாரும் விஷ் பண்ணிட்டீங்க தானே? அப்போ நாங்கள் மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். ஜஸாக்கல்லா ஹைரன், தேங்க்யூ ஸோ மச் எங்களோட இவ்வளோ நேரம் வந்து ஜாயின் பண்ணியிருந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.